தமிழ்நாட்டுல 1000 மக்களுக்கு 1000 பொதுமக்களுக்கு 2.5 மருத்துவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதா இத குறிக்குது. நம்ம ரீசென்ட்டா பார்த்திருப்போம். அதாவது இந்தியா நம்ம நாடு முழுக்க நவம்பர் மாத நிலவரப்படி மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளோட விகிதம், பொதுமக்களோட விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆ 811 இப்படி இருந்திருக்கும். 1:811 அதாவது 811 மக்களுக்கு 1 மருத்துவர் நம்ம இந்தியால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். உலக சுகாதார நிறுவனம் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, 1000 மக்களுக்கு 1 மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சோ இதான் கரெக்ட்டான ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் இருக்காங்க. 811 மக்களுக்கு 1 மருத்துவர் அப்படிங்கும்போது, உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்தத விட அதிகமான மருத்துவர்கள் தான் இந்தியால இருக்காங்க. அதோட இப்போ தமிழ்நாட்டுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 1000 மக்களுக்கு 2.5 மருத்துவர்கள் இருக்காங்க. அப்போ உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்தத விட 2 மடங்குக்கும் அதிகமாக தான் நம்ம தமிழ்நாட்டுல மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம்ங்கிறது 1000 2.5:1000 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு. இந்தியால மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் அப்படிங்கிறது 1:811 அப்படிங்கிற அளவுல இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 36 அரசு கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கு. அடுத்து 299 அரசு பொது மருத்துவமனைகள் இருக்கு. 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 8713 துணை சுகாதார நிலையங்கள் சொல்லிட்டு மருத்துவ கட்டமைப்புல தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையில தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்படக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநாவுடைய விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 5ல. சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா, இப்போ நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் இந்த மாதிரி தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கப்படுது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு கீழ். சோ இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 2024ல ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையேயான விருதானது வழங்கப்பட்டிருக்கு.